வெற்றி துரைசாமியின் உடல் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். உடல் எப்போது வந்தது? தற்போது இங்கிருந்து அவரது உடல் எங்கே எடுத்து செல்லப்பட இருக்கிறது? ஏர்போர்ட்டில் உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா? சென்னை பெருநகர மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் மனித அறக்கட்டளை தலைவர் திரு சைதை துரைசாமி அவர்களின் மகனும் ஆகிய வெற்றி துரைசாமி எதிர்பாராதமாக கடந்த 4ஆம் தேதி அவர் இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. நண்பர்கள் கோபிநாத் உயிருக்கு ஆபத்தான நிலையில மீட்ட நிலையில உள்ளூரை சேர்ந்த கார் ஓட்டுநர் தனஞ்சயன் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில தற்போது அவர் 8 நாட்கள் அவர் உடலை தேடும் பணியாக தீவிரமாக நடைபெற்று 8வது நாள் அவரின் உடல் 2 கிலோமீட்டருக்கு தொலைவில் கண்டெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் அந்த அவரது உடல் இமாச்சல பிரதேசத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது சிறப்பு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவரது உடலானது ராஜகீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு பண்ணை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர் அஞ்சலிக்காகவும் தங்கள் சடங்கு செய்வதற்காகவும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மீண்டும் சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு மாலை கொண்டு வரப்படுகிறது. அதன்பின் இன்று கண்ணமாப்பேட்டை இடுகாட்டில் அவர் உடலானது நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தற்போது விமான நிலையத்திலிருந்து அவர் உடலானது ராஜகீழ்ப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.